கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ணும்போது பரலோகம் நமக்காக திறக்கப்படுகிறது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது பரலோகம் நமக்காக திறக்கப்படுகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட, தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அதிசயமான ஆயுதமாக இருக்குது. ஸ்தோத்திரம் நம்ம சும்மா ஏதோ ஒரு வாயால் ஸ்தோத்திரம் சொல்கிறான்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இப்போது ஸ்தோத்திரம்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது நன்றியை குறிக்குது. நன்றி, எனக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ எனக்கு ஒரு மனுஷன் ஒரு உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த உதவிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், இந்த உதவியை செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நன்றிங்கிறத ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தா ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அந்த ஸ்தோத்திரங்கிறத நம்ம மனுஷங்கிட்ட சொல்ல மாட்டோம், அது தேவனுக்கு மாத்திரம்தான் உரியது. ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அது மனுஷனுக்கு உரியதாக மாறாது, மாறாக தேவனுக்குரியதாக மாறுகிறது. நன்றிங்கிறத நம்ம மனுஷருக்கு சொல்லலாம், ஆனால் ஸ்தோத்திரங்கிறத கர்த்தருக்கு மாத்திரம்தான் சொல்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, ஒரு விசுவாசி ஸ்தோத்திரம் பண்ணினா அது நமக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்தின் மொழியாக இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்தின் மொழியாக இருக்கிறதுன்னு சொல்லி லாங்குவேஜாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம அந்த ஸ்தோத்திரம் செய்யும்போது என்னப்பா நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்மளுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அப்போ இத்தனை நாட்கள் அடைக்கப்பட்ட அந்த வாசல்கள், அடைக்கப்பட்ட அந்த கதவுகள் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்மை கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலிகள் உடைகிறதா இருக்கிறது. அதே போல் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கிறது. அதே போல் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய பிரசன்னம் நம் மீது இறங்குகிறதா இருக்கிறது. அப்போ அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனை காரியங்கள் நடக்குது. ஆனால் முக்கியமாக எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தா, தேவனுடைய பிரசன்னம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அப்போது ஸ்தோத்திரம் வானத்தை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து படிக்கலாம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 4:15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்கிறது, அவருடைய கிருபை நம்ம மீது பெருகுகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கும் போது, அவருடைய துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெருகுகிறதா இருக்கிறது. எப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். அப்போ முதலாவது நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம் என்பது அதாவது பரலோகத்தினுடைய ஒரு லாங்குவேஜ், மொழியா இருக்கிறது. அப்போ பரலோகத்தின் மொழின்னு சொல்லும்போது, பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை எப்போதும் இடைவிடாமல் துதித்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளோட வேதம் சொல்லுது. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் படிக்கலாம் பாருங்களேன். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தன. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இரவும் பகலும் தேவனை துதிக்கிற ஒரு கூட்டம் பரலோகத்துல இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது
24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீ, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்போ 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை நோக்கி, எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே கூறியது, சகலத்தையும் நீர் தான் சிருஷ்டித்தீர், சகலத்தையும் வார்த்தையால் உண்டாக்கினு சொல்லி இரவும் பகலும் துதித்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதே போலதான் நாம இந்த உலகத்துல வாழும்போது இரவும் பகலும் துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த பரலோகத்தின் சாயலை நாமும் பெற்றுக்கொள்கிறோம். இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. வானாதி வானங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக வணக்கமுள்ள அத்தனை, அதாவது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பவருக்கு முன்பாக விழுந்து, அத்தனை பேரும் விழுந்து வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்கிற அந்த நாமத்தை உடைய தேவனை நாம இங்கு துதிக்கும் போதும் அதே பிரசனத்தினால நம்மோடுன்னு சொல்லி அந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது. இந்த பாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ இது செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகிறதா இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியினாலே துதிக்கும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் நம்மை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். அதே போல சமாதானத்தினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனுடைய சமாதானம் என்னையை மூடுகிறதா இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் சுகம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணும்போதே நமக்கு சுகத்தை தேவன் தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ பலவீனங்கள் மாறுகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பூமியில நம்ம துதிகளை ஏறெடுத்தால் வானத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மேல் இறங்குகிறதாய், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மேல் இறங்குகிறதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்கிறோம். அதாவது இந்த உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, இப்போ 2 ஸ்பீக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் நம்ம சர்ச்சில் தெரியும், லேடிஸ் சைடு ஒரு ஸ்பீக்கரு, ஜென்ஸ் சைடு ஒரு ஸ்பீக்கரு. இப்போ ஸ்டேஜில் வந்து பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நான் பேசும்போது இந்த ஸ்பீக்கரில் ஒரு வாய்ஸும் இந்த ஸ்பீக்கரில் ஒரு வாய்ஸும் கேட்டுச்சுன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு தோணுமா? கேட்கறது ஃபஸ்ட்டு நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி உங்களுக்கு புரியாது. அது ஒன்று. ஆனால் நான் பேசுகிற அந்த வார்த்தை 2 ஸ்பீக்கர்லேயும் ஒரே மாதிரியே போச்சுன்னா கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இனிமையாக இருக்கும். ரொம்ப நான் என்ன பேச வரேனோ அது தெளிவாக புரியும். அதே போல தான் பரலோகத்தில் ஒரு பக்கம் தேவனை துதிக்கிறாங்க, பூமியிலேருந்து நானும் ஒரு பக்கம் துதிக்கிறேன். 2 பேரும் துதிக்கும் போது அந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறதா இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு, அந்த சந்தோஷத்துக்கு வேறு எந்த காரியமும் ஈடாக அமையாது. அப்போ நாம இங்கிருந்து ஒரு துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். பரலோகத்திலிருந்தும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள், மகிமைகள், கணங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அப்போ 2ம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா, கணத்தை அவருக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனுடைய பிரசன்னம் என்னை மூடுது. அவர் என்னை மகிழ்ச்சியினாலே, சமாதானத்தினாலே, அவருடைய சுகத்தினாலே என்னை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ 2வதாக நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2வதா நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை நாம் நிறுவுகிறோம். ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம் பாருங்களேன். சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் நீர் ஒருவரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் சொல்லப்படுவது நாம் எந்த இடத்துல நம்ம துதிகளை ஏறெடுக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் வாசமாயிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்புன்னு சொல்வதை விட ஒரு எளிதான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ எங்கே என்னைய என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீங்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன்.
அங்கே நான் வந்து உன்னைய சமாதானத்தினால நிரப்புவேன், அந்த துதிகளிலே நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதா இருக்குது. இந்த காரியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்போது அவள் சொல்ற, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை சொல்றாரு. அப்போ இந்த நம்ம எங்க தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி துதிக்கிறோமோ, ஸ்தோத்திரம் பண்றோமோ, அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்கிறவர்களா இருக்கிறோம். அதிலே ஏறி தேவன் ஆட்சி செய்கிறவராய், அதிகாரம் நிறைந்தவராய் இருக்கிறார். இப்போ ஒரு முதலமைச்சருக்கோ இல்ல ஒரு அதிகாரிக்கே எவ்வளவு வல்லமை இருக்குது. வல்லமைன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு அத்தாரிட்டி, அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம், அதிகாரத்தை கொடுக்கலாம். அவர் சொன்னா அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க செய்வாங்கன்னு சொல்லும்போது, நாம ஒரு சிங்காசனத்தை அமைத்து தேவாதி தேவனை அந்த இடத்துல உட்கார வச்சு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க அதிகாரம் பண்ணுங்க, நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லும்போது, தேவனுடைய ஆட்சி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய மகிமையான கிரியைகளா இருக்கும். அது சொல்லுவதற்கு ஒரு வார்த்தையே இல்லாத ஒரு சந்தோஷத்தினாலே தேவன் நிரப்புகிறவராக இருக்கிறார். தேவன் என்னை ஆட்சி செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே இருக்கும், வெற்றியவே நாம காண்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ எங்களுடைய சூழ்நிலையை தேவன் ஆள வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் மூலம் அவருக்கு சிங்காசனம் நாம அமைக்க வேண்டும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்து தருகிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசன சுவாசத்தை திறக்கும். ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. இந்த இடத்துல எலிசா வந்து ஒரு காரியத்தை பண்றாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு முன்னாடி வசனம் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். அதாவது 6வது வசனம் படிக்கலாம் பாருங்களேன். 5-6 படிக்கலாம். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாலியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். அப்போ எந்த வழியா போலான்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ வனாந்திர வழியாய் போலான்னு சொல்றாங்க. அப்போ அப்படி இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமியின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் 7 நாள் சுற்றி திருந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்திற்கு மிருக ஜீவங்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. உடனே அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரோ என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தியின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். உடனே அப்போ இந்த ராஜா வந்து எலியாவை கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு சொல்லுன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனே, அந்த எலிசாவை வர சொல்லும் போது தான் எலிசா சொல்றாரு, இப்போ ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வாங்க. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. இந்த இடத்துல இசையை வாசிக்கிறாங்க. உடனே கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் எலிசாவை தொட்டு அப்போ அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுறாரு. இந்த காரியத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. சம்பவங்கிறத விட ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது,
சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது. இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்களில் பார்க்கும்போது சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள இறங்குறாருன்னு சொல்லி கேட்டால், டெம்போ 150 வச்சு கீபோர்டில் நல்லா ஸ்பீடு பாட்டு போட்டாதான்பா ஆவியானவர் வராரு. அது ஒரு சர்ச்சில் ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது பின்னாடி சர்ச்சில் வந்து முன்னாடி ஃபுல்லாக பாய் போட்டிருப்பாங்க, பின்னாடி ஒரே ஒரு வருஷம் மட்டும் சேர் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா பாட்டிங்க வயசானவங்களாம் உட்கார்றது. முன்னாடி வந்து எல்லாருமே கீழே தான் உட்காரணும் அந்த சர்ச்சில். அந்த பாஸ்டருக்கு வந்து, அதாவது அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு வேகமாக பாடி அந்த ஆராதனை நடத்தலைன்னா அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கும் திருப்தி இல்லை, அங்கே இருக்கிற பாஸ்டருக்கும் திருப்தி இல்லை. அதனால் ஏதோ ஒரு பாட்டு, அவர் வந்து பாடுற பாட்டில் ஏதோ ஒரு பாட்டு டெம்போ வேகமாக அடித்து பாடி, இதில் ஒரு என்ன நடக்கும்னா, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எங்கே இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அபிஷேகத்தில் இறங்கி வந்து பின்னாடி வந்து அந்த பாட்டி எல்லாத்தையும் போட்டு நசுக்கி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அப்போதான் அபிஷேகம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது யார் சொன்னாங்கன்னா, அங்கே பின்னாடி உட்காந்து ஒரு பாட்டி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து வாரம் இது தொல்லையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ வேகமாக பாட்டு பாடி வேகமாக அந்த கையை தட்டினா தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு, அப்படி பண்ணாதான் நான் வந்து தேவனை துதிச்ச மாதிரி இருக்குது, இல்லை ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவரான்னு நம்ம அது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவருடைய கரம் தொடுதுன்னா, வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினதுன்னு பார்க்குறோம். அப்போது ஸ்தோத்திரம் பண்ணுகிற இடத்துல தேவனுடைய குரல் கேட்கும். ஸ்தோத்திரம் பண்ணுகிற இடத்துல தேவனுடைய ஆவியானோடைய வழிநடத்துதல் இருக்கும். அதே போல் வெளிப்பாடு இருக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி கையை தட்டுறவங்க கிட்ட ஆண்டவர் அவங்ககிட்ட என்னப்பா பேசுகிறான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கையை தட்டி ஆட்டம் ஆடி எல்லாத்தையும் தள்ளி விட்டு இப்போ வெளியே வராரு, உங்ககிட்ட ஆண்டவர் என்னப்பா பேசுகிறாரு, என்ன வெளிப்பாடு தந்தீங்க, என்ன வெளிப்பாடு பார்த்தீங்க, ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குதான்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கறது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போதோ இல்லை தேவனுடைய பிள்ளைகளாக கூடி ஜெபிக்கும் போதோ ஆராதிக்கும் போதோ அங்கேருந்து நம்ம வெளியே வரும்போது நாம் தேவனுடைய குரலை கேட்கிறவர்களா, இல்லை தேவனுடைய வழி நடத்துதலின்படி நான் இன்றைக்கு தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய சித்தத்தை நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன், தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவனுடைய அந்த ஆராதனையில் நடக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசினாரு, தேவனுடைய குரலை கேட்டேன்னு அப்படி சொல்றது எப்படி இருக்குது, இல்லை கையை தட்டி ஆடி வெளியே வரவங்க அது வந்து வேற ஒரு காரியமா இருக்குது. இப்போ இந்த இடத்துல வெளிப்பாடுன்னு சொல்லும்போது ஆவியானவர் என்னோடு என்ன காரியங்களை பேசி சித்த வைத்திருக்கிறாருன்னு அதை கேட்டு அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டு வர்றதுக்கும் இல்லை ஆடிட்டு வர்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான தேவனுடைய குரலை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். எப்போ நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னோடு பேசுகிறவராக இருக்கிறார், அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், எனக்கு அவருடைய வெளிப்பாட்டை காண்பிக்கிறவராக இருக்கிறார் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். எல்லோருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆவியானவர் தன்னுடைய வெளிப்பாட்டை காண்பிக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்போ எனக்கு தேவன் எப்படி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவாரோ அந்த விதமா நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக ஊழியக்காரர்கள் மூலியமாகவோ இல்லை சொப்பனத்தின் மூலியமாகவோ நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் பேசினா தெளிவாக பேசுவார். அதனால நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்பாட்டை தருகிற தெய்வனாக இருக்கிறார். அப்போ அவர் பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலையவே தேவன் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் பேசினா என்னுடைய வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக
இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது சுகமும் எனக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் விடுதலையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்னன்னு சொல்லி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாம் பாருங்களேன். ஏசாயா 61 அதிகாரம். ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தையை படிக்கிறோம். ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது துதியின் ஆடையை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். துதியின் ஆடையை அணிந்திருக்கும் போது, இப்போ அணிந்திருக்கும் போது என்ன நடக்குங்கிறதோட நம்ம அணியலைன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்களேன். துதிக்கல அப்படின்னா, இப்போ காலையில எழுந்திரிச்சு ஒரு சிலருக்குலாம் துதிங்கிறது மறந்தே போயிருக்கும். எடுத்தோன்னே ஜோம் பண்ணுவோம், ஒரு அதிகாரம் பைபிள் படிச்சுட்டு டக்குன்னு வேலைக்கு போகணும்பா அவசரம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். துதிக்கலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மனசோர்வு உண்டாகிறதா இருக்கிறது. துக்கம் வரும், பயம் வரும், கவலை வரும். ஒரு இறுதியை நொறுங்கி போன அந்த நிலைமையில உட்கார்றோம் பார்த்தீங்களா? அந்த நிலைமைலாம் ஏன் வருதுன்னு சொல்லி கேட்டால் என்கிட்ட துதியின் ஆடை இல்லை. அப்போ துதியின் ஆடை அணிந்திருக்கும் போது என்ன நடக்குன்னு பார்த்தா மனசோர்வுகள் என்னை விட்டு நீங்குகிறதா இருக்கிறது. துக்கத்தை என்னை விட்டு நீங்குகிறதா இருக்கிறது. பயம் என்னை பார்த்து பயப்படும், ஆனால் பயம் என்னைய நெருங்காது. கவலைகள் என்னை சூழாது. நான் யாரை பார்த்தோம் இல்லை அவங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சோர்ந்து போயோ மன நொறுங்கி போயோ நான் உட்கார போவதில்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை முடிவு பரிந்தம் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட எப்போ இருப்போம்னு சொல்லி பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்ம அந்த நிலைக்கு வருகிறோம். விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய. அப்போ பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா? அப்போ அவரை நோக்கி நம்ம ஓடும்போது நம்ம இந்த எல்லா காரியங்களுக்கும், எந்த சோர்வுக்கோ துக்கத்துக்கோ பயத்துக்கோ நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ துதியின் ஆடை நம்ம அணிந்து போது நெகிழ்ச்சி நம்மை ஓடி விடுகிறதா இருக்கிறது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சி எனக்குள்ளாக வருகிறதா இருக்கிறது. அப்போ ஒரே நேரத்துல துதியின் ஆடையையும் துக்கத்தின் ஆடையும் அணிய முடியாது. லைட்டுன்னு சொன்னா லைட்டு, இருட்டுன்னு சொன்னா இருட்டு தான். அப்ப இல்லப்பா ரெண்டுமே வேணும்னு சொல்லி சொன்னா அது நடக்காத ஒரு காரியம். ஒன்று துதியின் ஆடையை அணிந்திருப்போம், இல்லை துக்கத்தின் ஆடையை அணிந்திருப்போம். ஆனால் நம்ம துக்கத்தின் ஆடையை அணிந்திருந்தோம், ஆனால் இன்றைக்கு அதை கலட்டி எந்திவிட்டு இன்றைக்கு நாம் துதியின் ஆடையை அணிந்து கொண்டு எல்லா துயரமெல்லாம் மறந்து, அதான் ஃபாதர் பாடுறாரு பார்த்தீங்களா? துதித்து எப்பவுமே மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தினாலே நிரப்புகிற தேவனா இருக்கிறார். இந்த உடைந்த மனம்னு சொல்லும்போது ஒரு காரியம் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் அது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு ஃபாதர் கிட்ட வளர்றாங்க. அவங்க அப்பா அம்மா இல்லை, அவங்க ஒரு வளர்ப்பு ஆசிரமம் அந்த இடத்துல வளர்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். ஸ்கூல்னா ஓரளவுக்கு மெச்சூரான பொண்ணு. அப்போது அந்த பொண்ணோட ஸ்கூலில் ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா, எல்லாருடைய அப்பா அம்மாவும் அவங்களுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு விடுறாங்க. ஆனால் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தோணுது, அவங்களுடைய அப்பா அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த பொண்ணு ஒரு கேள்வியாகவே மனசுக்குள்ளே வச்சுட்டு இதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஏக்கம். எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா விடுறாங்க, நம்ம அப்பா அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அப்போது இந்த கேள்வியோட அந்த பொண்ணு அந்த ஹாஸ்டலுக்கு வராங்க. ஹாஸ்டலுக்கு வரும்போது அந்த ஃபாதர் வராரு.
ஃபாதர் வரும்போது அந்த பொண்ணு வந்து அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க, ஃபாதர் எங்கள் அப்பா அம்மா யார் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபாதருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு, நீ போய் ஜெபம் பண்ணுமா, நீ போய் ஆண்டவர்கிட்டே கேளு. அவருக்கு பதில் தெரியாதனால இந்த பதிலை சொல்லிடுறாரு, நீ போய் ஆண்டவர்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஏக்கம், எனக்கு வந்து யார் அப்பா அம்மான்னு சொல்லி நீ எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆர்வத்தோட போய் அந்த பொண்ணு போய் ஜெபம் பண்ணுறாங்க. அறையில் உட்காந்து, ஏசப்பா என்னுடைய அப்பா அம்மா யார், எங்கே போனாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஒரு ஏக்கத்தோட அழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அழுகிறத கேட்டு பக்கத்தில் எல்லாருக்கும் கேட்குது, ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த பொண்ணு அழுந்து ஒரு சோர்வாகி உட்காந்து, அதாவது உட்காரல, படுத்துட்டாங்க. படுத்துட்டு இருக்கும்போது ஒரு வெண்மையான ஒரு பாதத்தை மட்டும் பார்க்குறாங்க அந்த இடத்துல. அப்போது அவங்க வந்து அவங்களுடைய கையில் தொடுறாங்க, என்னடா இது வெள்ளையாக இருக்குது, ஏதோ பாதம் மட்டும் தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப சோர்வு, ஆனாலும் அந்த பாதத்தை தொடுறாங்க. தொடும்போது ஒரு சத்தம் கேட்குது, நான் தான் உன்னுடைய அப்பா அம்மான்னு சொல்லி ஏசப்பா பேசுகிறாரு அந்த இடத்துல. அதை பார்த்தோன்னே அவ்வளோ நேரம் அழுந்து ரொம்ப துக்கத்தோடு இருந்த அந்த பொண்ணு துள்ளி குதிச்சு ஓடி வந்து அந்த ஃபாதர்கிட்ட வந்து சொன்னால், ஏசப்பா தான் என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பொண்ணை வந்து சாட்சி சொன்னாங்க. அப்போது இந்த காரியத்தை கேட்கும்போது, இன்றைக்கும் மனசோர்வில் இருந்தோம்னா, எனக்கு யாரும் இல்லை ஒரு வெறுமையாக இருக்கும்போது யாருப்பா என் கூட பேசுவாங்க, இல்லை யார்ட்டாவது என்னுடைய மனபாரத்தை ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கும்போது கூட இன்றைக்கு ஏசப்பா நம்மோட பேசுகிறாரு. நான் உனக்கு இருக்கிறேன்ல, நீ ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, ஏன் திகைக்கிற, நான் உன் கூடையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளோட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வாழ்க்கையை இல்லை இந்த காரியத்தை வேறு எந்த கடவுளும் செய்ய வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம ஆராதிக்கிற அந்த தேவன் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய மனச்சோர்வுகளை நீக்குகிற தெய்வமாக இருக்கிறார். அப்போ இந்த நாளில் என்ன துக்கமாக இருந்தாலும் சரி, என்ன பயமாக இருந்தாலும் சரி, என்ன கவலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாயில திறந்து ஸ்தோத்திரீங்க, உங்களை விட்டு அந்த பயங்கள் நீங்கி போகிறதா இருக்கிறது, உங்களை விட்டு துக்கம் நீங்கி போகிறதா இருக்கிறது, மனச்சோர்வுகள் உங்களை விட்டு நீங்குகிறதா இருக்கிறது. அப்போ துதியின் ஆடையை நம்ம அணிந்திருக்கும் போது எந்த துயரமோ எந்த கவலையோ என்னைய தொடவே முடியாது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்போ நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது வானங்கள் திறக்கப்படுகிறதா இருக்கிறது, சங்கிலிகள் உடைகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது எதிரனுடைய பாளையத்திலே குழப்பம் உண்டாக்குகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடுகிறதா இருக்கிறது. எனக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் அது சுகத்தை தருகிறதா இருக்கிறது, எனக்கு வெற்றியை தருகிறதா இருக்கிறது. அப்போ இந்த நாளில் நம்ம அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உண்மை ஸ்தோத்தரிப்பதில் சோர்ந்தே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தாயும் தகப்பனுமா நீங்க இருக்கிறீங்க, அதனால நான் ஒரு நாளும் சோர்ந்து போவதே இல்லை. எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் மகத்துவமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்போ இந்த காரியங்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளா இருப்போம். கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு விலகாததாய் இருக்கிறது. அப்போ நம்ம யாவரும் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பெருகுகிற இடத்துல உம்முடைய கிருபை எங்களை மூடுகிறதாய் பெருகுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பொழுதும் தேவ பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த இடத்துல கர்த்தாவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபை எங்களை மூடும்படியாக இப்பொழுது நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எவ்வளவு நல்லதாடுவரே, நீர் எவ்வளவு வல்லவரப்பா, போதுமானவரே, வழி நடத்தினவரே, கர்த்தாவே ஆலோசனையின் தேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இசப்பா குழியிலிருந்து தூக்கி எடுத்ததான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறீரே, எங்களுக்கு சகோதரனாய் இருக்கிறீரே, நல்ல தோழனாய் இருக்கிறீரே, நண்பனாக இருக்கிறீரே சப்பா. எங்களோடு பேசுகிற தெய்வமா இருக்கிறீரே. நீ மௌனமா இருக்கிறவர் அல்ல, எங்களோடு பேசுகிற தெய்வமா இருக்கிறீங்க சப்பா. எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்மீது இறக்கி வைக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாரங்களை எல்லாம் உம்மீது இறக்கி வைக்கிறோம் ஐசப்பா. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய துதிகளிலே வாசம் செய்கிறதான தெய்வமே, கர்த்தாவே இப்பொழுது உமக்கு சிங்காசனத்தை அமைக்கும்படியாய் இப்பொழுது நாங்கள் இயேசப்பா உம்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவனே, பராக்கிரமம் நிறைந்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அண்ட சராசரங்களை உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஸ்தோத்திரத்தின் அந்த இசப்பா அந்த உற்சாகத்தினாலே நீங்க நிரப்பும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் ஆடையினாலே எங்கள் இசப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அணிந்து கொள்கிறோம். துயரத்தின் ஆடையை, அந்த கவலையின் ஆடையை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை கலட்டி எய்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே துதியின் ஆடையை நாங்கள் அணிந்து கொள்கிறோம் அப்பா. துதியின் ஆடையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தெய்வமா இருக்கிறீரே. கர்த்தாவே நீங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில ஆட்சி செய்யும்படியாய், கர்த்தாவே நீங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில அதிகாரம் பண்ணும்படியாய் அழைக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீரே ஏசப்பா குறுக்கிட்டு கர்த்தாவே எல்லா விதமான தடைப்பட்ட கதவுகளையும் இப்பொழுது உடைத்தெடும்படியா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா விதமான சங்கிலிகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே இப்பொழுது நீங்க இறங்கி வரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே துதியின் பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தாவே பரலோகம் திறக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோமேப்பா. நீங்க எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தாவே நீர் எங்களை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீரே. கர்த்தாவே அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா, உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புகிற தெய்வமாய் இருக்கிறீரே. எங்களுடைய துதிகளிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரே இயேசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல கர்த்தாவே உம்முடைய இயேசப்பா அந்த வானம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே இயேசப்பா பரலோகம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எந்த தடைகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைத்தெறியும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இயேசப்பா நீங்க எங்களோடு பேசுறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற அற்புதமான மகத்துவமான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தாவே நாங்கள் அதிசயங்களை காண போகிறோம், அற்புதங்களை காண போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதை நாங்கள் காண போவதற்காக உமக்கு நன்றி. தீர்க்க தரிசன துதியாக இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் அநேக அற்புதங்களை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்க்க போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் கிரியை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய சபையிலே அநேக ஆத்மாக்களை கொண்டு வர போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் வெளிச்சத்தின் குடும்பமாய் மாற்ற போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும்
ஏசப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே புதிய ஊழியக்காரர்களை எடுப்ப போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஊழியக்காரர்களை அக்னியாய் பயன்படுத்த போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே இவைகள் அனைத்தும் கர்த்தாவே பரலோகத்தின் திட்டமாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வானம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. முது வல்லமையுள்ள கரம் இந்த குடும்பத்தின் மீது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா அந்த பரலோகம் திறக்கப்படுவதாக. சமாதானத்தை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்தை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை இந்த குடும்பத்தில் அளவில்லாமல் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இருள்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. அதிசயமான வெளிச்சம் இந்த குடும்பத்துல இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய புதிய அபிஷேகத்தினாலே, புதிய அதிசயங்களினால் இந்த குடும்பத்தை நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்துல தேவன் செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றி. இந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், கர்த்தாவே உமக்கு சிங்காசனத்தை அமைக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்துல இந்த பகுதியில ஒரு சிங்காசனம் அமைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆட்சி செய்வீராக. கர்த்தருடைய கருத்தில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த குடும்பத்திலே கர்த்தாவே காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் பெருகும் போது கர்த்தருடைய கிருபை இயேசுப்பா எங்களை மூடுகிறதா இருக்கிறது. கர்த்தாவே நாங்கள் கூடி ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தருடைய கிருபை பெருகுகிறதா இருக்கிறது இயேசுப்பா. அந்த கிருபையினாலே இந்த குடும்பத்தை நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இம்மோடு கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய கிருபை இந்த குடும்பத்தோடு விலகாததா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எதற்கென்று முன்குறிக்கிறோ அந்த நோக்கத்தை இந்த குடும்பத்தில் நீங்க நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா.